Hi friends, welcome to Martial Arts channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சூப்பர் டேஸ்டியான நான் கட்டாய் ரெசிபி வீடியோ. சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாத்துக்கங்க. சோ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல நான் இங்க ஒரு கடாய் சூடு பண்ணிருக்கேன். அதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 துண்டளவு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் நம்ம பொரிய விடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா 1 நிமிஷம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை வணக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வணக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை மணமும் போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இவ்வளோ தான் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வணக்கி விட்டுடலாம். மசாலாவோட மணம்லாம் நல்லா பச்சை மணம் மாதிரி நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா வணங்கி நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ ஒரு 2 தக்காளியோட பியூரி நான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டுட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பியூரி இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணி எடுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா அது குக் ஆயிருச்சு. தண்ணி நம்ம அதில் சேர்த்துனா தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிருக்கும். அதே மாதிரி அந்த தக்காளியோட பச்சை மணமும் நல்லா நமக்கு மாறி கிடச்சிருக்கும். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் க்ரீம் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா நம்ம கிரேவியை நல்லா க்ரீமியாக காட்டும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா க்ரீம் மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் கழிஞ்ச அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி சேர்த்துறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கசூரி மேத்தி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் ஆன உடனே இதில் நான் பன்னீர் சேர்த்த போகிறேன். பன்னீர் 250 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ பன்னீர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். 5 நிமிஷம் கழிஞ்சு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி நம்ம இந்த கிரேவியை வந்து சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவி. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.